ஹாய். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். உங்கள் மீனவன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுற ஒருத்தர் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அதில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லி மீன் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்களில் வந்து என் கடை இருக்குது. என்னோடய பார்ட்னர் வந்து என்னை சீட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து என்னோடய பிராண்டை காப்பாற்றணும், என் கம்பெனியை காப்பாற்றணும், இதுக்கு யாராவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தார். அவருக்காக அர்ஜென்ட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோவை ரெடி பண்ணேன். என்ன ஐடியா அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மீனவன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இவர் என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காரு. நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு வீடியோ. ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு யூடியூப்லேருந்து. இவர் அந்த காசை வச்சுட்டு இனி அப்படி போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பர்சன், இவருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவர் வந்து நான் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நல்ல ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கடையாக வச்சிடலாம், மீன் கடையாக வச்சு நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு, பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. சரி, இவரும் சரி நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்ம யூடியூப்பில் நமக்கு இருக்க அந்த ஒரு புகழை வச்சு நம்ம ஒரு மீன் கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீனவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கடையை ஆரம்பிக்கும் போது அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஷாப்பு மாதிரி கிரியேட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. அது நல்லா போவட்டி அதை அப்படியே பெருசு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நிறைய ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய லெவலில் போகுது, பெரிய லெவலில் மணி ஃப்ளோ இருக்குன்னொடனே அந்த இன்னொரு பர்சன் சொல்லியிருக்காரு, இது நம்ம ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவோம், ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டால் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுக்கலாம், பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், பிஸ்னஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் நாலேஜில் அவர் சொல்லியிருக்காரு. சரி, இவர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் தான் படிச்சிருக்காராம். இவருக்கு அவ்வளோவா தெரியல இந்த பிஸ்னஸை பற்றியோ இல்லை கம்பெனி ரூல்ஸஸ் பற்றி எதுவும் தெரியாதால சரி எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ப்ரைவேட் லிமிட்டடாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இவர் வந்து யூடியூப்பில் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த பார்ட்னராக வரவர். உடனே என்ன பண்ணியிருக்காரு, இந்த உங்கள் மீனவன் என்ன பண்ணியிருக்காரு, யூடியூப்பில் வர வருமானத்தில் 70% அவர் எடுத்துக்கிட்டு 30% இந்த பர்சன் கொடுத்துருக்காரு. இவர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு டிஜிட்டலான விஷயங்கள், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, அந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் இங்கிலீஷில் எழுதுறது, அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சரி பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவர் உங்கள் மீனவனுக்கு வந்து இவர் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்துருச்சு. சரி, இந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பெனி இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது எப்படி யூடியூப்பில் வந்து அவர் 70-30 அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாரோ கம்பெனிக்கு அதே மாதிரி அவர் 70 இந்த பையனுக்கு 30 கொடுத்துருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. மேஜர் ஷேர் ஹோல்டர்ன்றனால ரொம்ப சேஃபாக இருந்திருப்பார். இந்த பையன் என்ன பண்ணிட்டாரு, நம்ம 50-50 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50-50 போட்ட மாதிரி சொல்கிறாங்க. 50-50 போட்டுட்டு 3 வருஷமாக கம்பெனியில் வர லாபத்தையே காட்டலை. இவர் பேர், இவர் லோகோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு கம்பெனி வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு, கம்பெனி பெருசாகிட்டு இருக்கு. பட் ஆனால் லாபம்னு நான் எடுத்துகிட்டு போகல வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு இந்த உங்கள் மீனவன்றவர். ஸோ இப்போது 3 வருஷம் கழித்து இவருக்கு ஒரு டைட்டான ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வரும்போது பணத்தை திருப்பி கேட்கும்போது அந்த பார்ட்னர்ஸ் வந்து பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் இவரோட மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ப்ராப்ளத்துலேருந்து இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, என்னுடைய லோகோ, அதாவது அவரோட ஃபோட்டோ போட்ட லோகோ தான் அந்த பிராண்டு யூஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ்லேருந்து என்னை எக்ஸிட் பண்ணுங்கனாலும் எக்ஸிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, என் பேரை யூஸ் பண்ணாதீங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் இது என்ன பண்ணுறது, என் பேரை சொல்லி கடை வேற வாங்குறாங்க, நிறையா அக்கௌண்ட்ஸ் கேட்டால் அக்கௌண்ட்ஸ் வந்து சரியாக ப்ராப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி அவர் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக. ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் வந்து மெயினாக அவருக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு பிஸ்னஸ் லைனில் கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு 10 வருஷமாக நான் இருக்கனால எனக்கு பிஸ்னஸில் என்ன தெரியும் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது எந்த லெவலுக்கு பாசிபிள் அப்படின்றத வந்து ஒரு லீகல் லாயரை வச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்கள் மீனவன் இருக்கார் இல்லையா, அவருக்காக தான் இதை நான் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை நல்லா பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எய்ம் வந்து என்னென்னா, உங்களோட லோகோவையோ உங்கள் ஃபோட்டோவையோ அவங்க யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா. ஏன்னா உங்களோட பேர் கெட்டு போகுது, அவங்க ஒரு கடையை வாங்கிட்டாலோ இல்லை அவங்க ஏதாவது தப்பாக பண்ணிட்டாலோ அது உங்களை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் லோகோ இருக்குது இல்லையா, உங்கள் மீனவன் சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ போட்டு அந்த மீன் படம் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ட்ரேட்மார்க் ஆயிருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பாருங்கள். அது ட்ரேட்மார்க் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, யாருக்கும் சொல்லாமல் போயிட்டு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க.
ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வெறும் 2500 5,000 தான் செலவாகும். இதை வந்து நீங்கள் வந்து நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது, அங்கே போய் நீங்கள் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. ஃபஸ்ட்டு அந்த ட்ரேட்மார்க்கை உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மீனவன் அப்படின்ற இந்த பிராண்டையே நீங்கள் காப்பாற்றிடலாம் ஃபஸ்ட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது ட்ரேட்மார்க் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு, அந்த உங்கள் இன்னொரு பார்ட்னர் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா காப்பிரைட்டில் அந்த லோகோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கான்னு பாருங்கள். காப்பிரைட்டுன்றது தனி, ட்ரேட்மார்க்ன்றது தனி. ட்ரேட்மார்க்ன்றது இந்த பேரில் நான் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது. காப்பிரைட்டுன்றது வந்து ஒரு கண்டென்ட்டையோ ஏதோ ஒரு இமேஜையோ ஒரு வீடியோவையோ ஒரு சாஃப்ட்வேரையோ ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதுக்கு ஓனர் நான் தான் அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த காப்பிரைட்டை அந்த லோகோவுக்கு பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அந்த லோகோவுக்கு பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலைனாலும் சரி அந்த லோகோவை உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும் திருப்பி. எப்படின்னா காப்பிரைட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தரோட ஃபோட்டோவோ இல்லை ஏதோ ஒரு இமேஜோ ஏதோ ஒரு மனிதனோட இதை யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த காப்பிரைட்ஸ் வந்து அந்த மனுஷனுக்கு தான் சொந்தம். இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துட்டாருன்னா அந்த ஃபோட்டோவை அவர் கொண்டு போய் விற்க முடியாது உங்கள் பர்மிஷன் இல்லாமல். அந்த ஃபோட்டோவை அவர் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் விற்றாருன்னா நீங்கள் அவர் மேலே ராயல்ட்டி கேட்கலாம், இல்லைனா என் ஃபோட்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பேன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து காப்பிரைட் லாலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த லாவை யூஸ் பண்ணி உங்கள் லோகோவில் அந்த உங்கள் மீனவன் அப்படின்ற அந்த பிராண்டில் உங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கனால என் ஃபோட்டோ இவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று லோகோவை ஃபஸ்ட்டு மாற்று, இந்த கம்பெனிக்கு இந்த லோகோ இருக்கக்கூடாது. பேரை மாற்றுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா உங்கள் மீனவன்றது ஒரு காமனான நேமு. அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேட்மார்க்லையோ இதுலையோ டக்குன்னு உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஆல்ரெடி அது ப்ரைவேட் லிமிடெட் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்றனால அது ஆக்சுவலாக அது ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் எடுக்கிறது வந்து டவுட் தான். பட் இந்த லோகோவை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஏன்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கனால அதை நீங்கள் யூஸ் பண்ணி காப்பிரைட் ஆக்ட் படி இந்த லோகோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டு நீங்கள் அந்த லோகோவை பிளாக் பண்ணலாம். அதே நேரத்தில் ட்ரேட்மார்க்கு ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரிஜிஸ்ட்ரி, அவங்கக்கிட்டேயும் நீங்கள் சொல்லி ட்ரேட்மார்க்கையும் அந்த லோகோ ட்ரேட்மார்க் ஆகியிருந்தாலும் இந்த கிரவுண்ட் அடிப்படையில் அதை நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஸோ உங்கள் லோகோவும் உங்கள் படத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிடலாம் இது மூலியமாக. ஸோ அது ஒரு சேவ் பண்ணிடலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷேர் வந்து உங்களுக்கு வந்து 50% இருக்குது 50% இருக்குன்னு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. மீதி 50% அந்த உங்கள் பார்ட்னர் வந்து 5 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டாருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தெளிவாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் இருக்குன்னு நீங்கள் சொல்லலை. இப்போ வந்து 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஷேர் வந்து உங்களுக்கு 51% இருக்குது, மிச்சம் உள்ள 49% அந்த 5 பேர் டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் மேஜர் ஷேர் ஹோல்டர், உங்களுக்கு வந்து 51 இருக்கனால நீங்கள் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் அஸ் பர் கார்பரேட் லா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கார்பரேட் லாயரை பிடிச்சி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து 51% ஷேர் இருக்குது, ஸோ நான் தான் மேஜர் ஷேர் அத்தாரிட்டி ஹோல்டரு, ஸோ அதனால் என்ன கேட்காம இந்த கம்பெனியில் எந்த முடிவு எடுக்கக்கூடாது டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு கம்பெனி நீங்கள் கேப்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட 50% ஷேர் இருக்குது, இன்னொரு 50 வந்து 4 பேர்கிட்ட ஸ்ப்ளிட் ஆகிருக்கு இல்லையா, உங்களுக்கு துரோகம் பண்ணார் இல்லையா ஒருத்தர், அவரை விட்டுட்டு மீதி 3 பேரில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சாங்கன்னா அவங்கக்கிட்ட உள்ள அந்த 10% ஷேரோ 20% ஷேரோ எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதில் ஒரு 5% ஷேரை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட 55% ஷேராக மாறிடும். அப்போ நீங்கள் மேஜர் ஷேர் ஹோல்டராக ஈஸியாக மாறிடலாம். நீங்கள் வைக்கிறதா சட்டம். உங்கள் கம்பெனியில் யாரும் உங்கள் கம்பெனியை எடுத்துகிட்டு போக முடியாது, யாரும் உங்கள் கம்பெனியை வந்து டேமேஜ் பண்ண முடியாது, உங்கள் பிராண்டை கெடுக்கவும் முடியாது. இப்படி பண்ணலாம். அடுத்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இதை நீங்கள் வந்து ரகசியமாக பண்ணணும். அந்த 55% ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட 50% கீழே இருக்குது ஷேரு, 50% இருக்குன்னா 55%க்கு மேலே கொண்டு போகணுன்னா அதை நீங்கள் ரகசியமாக தான் செய்யணும். உங்களை ஏமாத்தினவருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அவர் கண்டிப்பாக அவங்கள போய் அப்ரோச் பண்ணி கொடுக்காதேன்னு சொல்லி லாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணலாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியை வந்து இந்த மாதிரி சீட் பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க, என் பேரை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் நடக்குது, பிராண்டு இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர்லையும் சோஷியல் மீடியாவிலையும் போஸ்ட் போட்டுருங்க. இது நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிவிடுங்க, ஒரு பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணிவிடுங்க. எனக்கும் இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு லீகல் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, யாரும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த கம்பெனி மேலே பண்ணக்கூடாது, பண்ண நான் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவாக உங்களுக்கு நடந்த இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலையும் நியூஸ் பேப்பர்லேயும் முடிஞ்சால் டிவி சேனல் கூட நீங்கள் வந்து இந்த நியூஸை பரப்பி விட்டுட்டு அந்த ஒரு ப்ரூஃபை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேப்பரில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு லீகலாக ஃபைட் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிக்குமே வந்து பார்த்திங்கன்னா
பேங்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைனான்ஷியல் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு எந்த பேங்க் இருந்துச்சோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எந்த கம்பெனியில் இருக்கோ அந்த பேங்க்கை போய் அப்ரோச் பண்ணி, நீங்கள் 2 பேரும் பார்ட்னர் இல்லையா, ஸோ உங்கள் பேரும் பேங்க்கில் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டு 3 வருஷத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேனேஜருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்து வச்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, அக்கௌண்ட்ஸுன்னு சொல்லி அவரை போய் கேட்டீங்க இல்லையா, அவர் உங்களுக்கு ஒரு நோட் புக்கில் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாரு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டு நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் செல்லாது. ஆனால் பேங்க்லேருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே உங்களுக்கு லீகலாக செல்லும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்களும் அந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்றனால பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பிளாக் பண்ணுங்கள். இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யாரும் பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாது, ஆனால் பணம் உள்ள கிரெடிட் ஆகும், வெளியே வித்ட்ரா பண்ண முடியாதுன்ற மாதிரி 2 பேர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் ஆகுன்ற மாதிரி நீங்கள் மேனேஜருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட்டை உடனே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுகாத பட்சத்தில் யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணாலுமே அது உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. ஏன்னா கேஷ் டீலிங் பண்ணாங்கன்னா அது உங்கள் பேரில் என்ட்ரி ஆகாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவர் வந்து நோட் புக்கில் தான் கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அவர் கணக்கில் காட்டாமல் பேங்க்கில் பணத்தை போடாமல் மேனுவலாக யார்ட்டையாவது காசு வாங்கியிருந்தாரு அப்படி உங்களை ஏமாத்தினவர் அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டில் காசு போட்டு அந்த காசை யாராவது ஏமாற்றி இருந்தால் நீங்களும் ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர்ன்றனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருந்துச்சு. இப்போது அந்த சான்சஸ் கிடையாது. அவர் மேனுவலாக காசு வாங்கியிருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா காசை அவங்கள்ட்ட யார் கொடுத்தாங்களோ அவன்கிட்ட போய் கேட்டுக்குங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். லீகலாகவே உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பேங்க்கை நீங்கள் பாதி ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே அந்த உங்களை ஏமாத்தினவர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட சரண்டராக வருவார். ஏன்னா ஒரு கம்பெனியில் வருமானம் தான் ஒரு கம்பெனியோட முதுகெலும்பே. வருமானத்தையும் நீங்கள் அடிச்சிட்டிங்க, அஸ்திவாரத்தையே அடிச்சிட்டிங்கன்னா அது ஆட்டம் கண்டுரும். அப்புறம் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இதாகிடும், சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MCA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே, இந்தியாவில் இருக்க எல்லா கம்பெனிஸுமே அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதில் போய் இந்த கம்பெனி உங்கள் மீனவன் கம்பெனி வந்து என்னென்ன மாதிரி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதில் என்னென்ன லெவலில் இருக்குது, ஆடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்களா எல்லாமே நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு அங்கேயும் கூட நீங்கள் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணி இந்த கம்பெனியில் சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், இந்த கம்பெனியை வந்து மானிட்டர் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கவர்மெண்ட்டும் இதுக்கான ஹெல்ப் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து கார்ப்பரேட் லாயர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி கார்ப்பரேட் சம்மந்தப்பட்ட கம்பெனி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள்லாம் அவங்க தான் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு சொல்யூஷன் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் லாயரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட உங்கள்கிட்ட நடந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உண்மையை ஃபுல்லாக சொல்லுங்கள். எந்த ஒரு ஒளிவு மறைவோ இல்லை எதையுமே ஒரு ஸ்கிப் பண்ணுறதோ கூடாது. எல்லா டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஐடியா கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனே நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது எதுவுமே வெளியே தெரியாமல் பண்ணுங்கள். யாருக்குமே நீங்கள் வந்து சொல்லிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட ஏமாத்தினவர் வந்து உங்களை எப்போ வேணாலும் திருப்பி இதை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. சரியா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக. இது உங்களுக்காக தான் அவசரமாக இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். இது பாருங்கள். உங்களுக்கு நல்லது ஏதாவது நடந்தால் எனக்கும் சந்தோஷம்தான். தேங்க்யூ.